நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வரவேற்பறை 2.1 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. எம்எல்எம் நிறுவனம் என்ற பெயரில் சில போலி நிறுவனங்கள் எப்படியெல்லாம் பொதுமக்களின் பணத்தை ஏமாற்றுகின்றன என்பது குறித்தும் இது குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சிதான் இது. நமது அரங்கிற்கு நெட்வொர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் திருமிகு மனோகர் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், குறிப்பாக கடந்த 17 வருடங்களாக போலி நிறுவனங்கள் எப்படியெல்லாம் பொதுமக்களை ஏமாற்றிட்டு வராங்க, பொதுமக்கள் என்ன மாதிரியான இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது குறித்து நீங்கள் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வரீங்க. எம்எல்எம் அப்படின்னா என்ன சார்? சார், மல்டி லெவல் மார்க்கெட்டுங்கிறது தான் எம்எல்எம்ங்கிறது. டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டும் பார்க்க இங்கே எம்எல்எம்னு சொன்னோன்னா ஏதோ ஏமாத்துற மாதிரி ஒரு உருவாக்குறதுக்கு மாறிடுச்சு. ஒரு பொருளை கொடுக்குறாங்க, அது 2000னா 2000க்கு கொடுத்துட்டு வாங்கிடுற பொருள் வீட்டுக்கு நேரடியாட்டு விற்பனை பண்றாங்க. அதுக்குள்ள கமிஷன் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த இது வந்து உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழில்முறை சார். எல்லா நாட்டிலையுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழில்முறை. இங்கேயும் அதே மாதிரி கவர்மெண்ட் நம்ம மத்திய அரசு வந்து ஒரு சட்டம் போட்டுக்கிறாங்க, இதை செய்யலான்னு சொல்லிட்டு லைசன்ஸ் கொடுக்குறாங்க, டிடிஎஸ் கட்ட பிடிக்கிறாங்க, ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஒரு கம்பெனிக்கு வந்து திண்டுக்கல் பக்கத்தில் அந்த எம்எல்எம் கம்பெனியுடைய ஃபேக்ட்ரியை திறந்து வைக்கிறாங்க. நிறைய கம்பெனிகளுக்கு அவார்டு எல்லாம் மத்திய அரசு கொடுத்துருக்குது. அதனால் ஒரு சரியான தொழில்முறையை அதை பயன்படுத்தி டூப்ளிகேட் எல்லாம் உள்ளுக்கு வராங்க. ஓகே, இப்போ மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எம்எல்எம் அப்படிங்கிறது சட்ட ரீதியா அனுமதி இருக்கு. மத்திய அரசு சட்டமே போட்டிருக்கிறாங்க. மத்திய அரசு போட்டிருக்கு, தமிழ்நாடு அரசு இப்போ கூட ஒன்று போட்டிருக்கிறாங்க, கேரளா அரசு ஸ்ட்ராங்கா போட்டிருக்கிறாங்க. அதனால அது இல்லாத இதே இல்லை சார். அதுல டூப்ளிகேட் உள்ளுக்கு வர்றது தான் பிரச்சனை. ஓகே சார், இப்போ நீங்க வந்து தொடர்ச்சியா இது போன்ற நிறுவனங்களை நீங்க கண்காணிச்சுட்டு வரீங்க. இப்போ சரியா செயல்படுற நிறுவனங்கள் அப்படின்னா எவ்வளோ எம்எல்எம் நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கு? சரியா லைசன்ஸ் வாங்கி பேங்க் மூலமாட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணக்கூடிய கம்பெனிகள் வந்து ஒரு நூற்றுக்கணக்கான ஒரு 300-400 கம்பெனி தான் இருக்குது. ஆனால் ஆயிரக்கணக்கான கம்பெனி எந்த லைசன்ஸ் வாங்காமல் எந்த டேக்ஸும் கட்டாமல் நடத்தக்கூடிய போலி கம்பெனிகள் தான் நிறைய இருக்குது சார். ஓகே, சரியான ஒரு எம்எல்எம் கம்பெனி அப்படின்னா அது தொடக்கம் முதல் ஒரு செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் சார்? முதல்ல வந்து அவங்க கவர்மெண்ட்ல அனுமதி வாங்கியிருக்கணும், லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அடுத்தது ஒரு பொருள் வந்து கொடுக்கணும், அதுக்கு எல்லா தரமான பொருளாட்டு கவர்மெண்ட்டே சொல்றாங்க எந்த மாதிரிப்பட்ட பொருள் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டரே போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி பொருளை கொடுக்கணும் மார்க்கெட்ல. அது வேண்டான்னு சொன்னா அந்த ரேட்டுக்கு அது திரும்பி போற மாதிரி. ஒரு சோப்புனாலும் ஒரு சோப்பு நார்மல் சோப்பு எப்படி தயாரிக்கணுமோ தரமோட அதே மாதிரி தரமாட்டு வாங்கி அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். என்னெல்லாம் கெமிக்கல் கலந்து இருக்குது என்னெல்லாம் சொல்லிட்டு அந்த இதெல்லாம் இருந்து என்ன பே அவுட் கொடுக்குற வரைக்கும் அதை மத்திய அரசு சரியாட்டு ஒரு திட்டத்தை போட்டுக்கிறாங்க சார். அதை தான் மத்திய அரசு 21 இப்போ ஒரு திருத்தம் அழகா பண்ணியிருக்கிறாங்க. 2018 அதிமுக அரசு வந்து அதை இன்னும் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பண்ணாங்க. அதே போல இங்க இப்போ 2023 திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சரியான ஒரு தீர்வு இது பண்ணாங்க. இப்போ கூட கடந்த 10ஆவது மாதம் சார் அரசு எல்லாமே முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் எங்கேயோ ஒரு ஓட்டையை ஒரு சட்டத்தை இது பண்றாங்க. நிறைய பேர் மக்கள் இதுல வந்து 5 கோடி பேர் கிட்ட இந்த தொழில் வாய்ப்பு கிடைக்குது. அப்போ அதை ஏஜென்ட்ஸ் மூலமாட்டு அப்போ தொழில் வாய்ப்பு ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, அப்படி 5000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அதுல ஒரு பகுதி இப்போ உங்களுக்கு தெரியுமில்ல சார், ஏஜென்சி விளம்பரம் பண்றாங்க, இதெல்லாம் இந்த இதுல நேரடி விற்பனால அதெல்லாம் கிடையாது. அப்ப அந்த கமிஷனை இவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அதனால அது ஒரு சரியான தொழில்முறை தான். அதை வந்து இந்த டூப்ளிகேட் உள்ளுக்கு வர்றதுனால அதை வந்து எல்லாரும் அது கடையில விற்கிறதுக்கு ஒரு நபர் நேரடியா விற்கிறது, ஒரு நேரடியா யார் விற்கிறாரோ அவருக்கு வந்து கமிஷன் கிடைக்குது. ஆமா 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 சார். இப்ப எல்ஐசியில் இருக்குல்ல சார், எல்ஐசி ஒரு ஏஜென்ட் ஒருத்தர் பிடிக்கிறாரு, அவருக்கு கமிஷன் கிடைக்குது, அவருக்கு மேல உள்ளவருக்கு ஒரு போஸ்ட் கிடைக்குது, ஒரு கமிஷன் கிடைக்குது. அதே முறை தான் சார் இதுல. அதனால இது வந்து சரியான தொழில்முறை தான். இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம், கவர்மெண்டே எல்லா லைசன்ஸும் கொடுக்குறாங்க. அதனால அந்த இதுல எதுவுமே இல்லை. அவங்க வந்து எம்எல்எம் ப்ராசஸ் எப்படி நடக்கும் சார்? சரியா நடக்கிற கம்பெனிகள் முதல்ல வந்து பேங்க்ல தான் பணம் கட்டணும் சார் ஃபர்ஸ்ட். ஓகே, அவங்க கையில பணம் வாங்குறது இல்ல. டிரான்சாக்ஷன் எல்லாம் பேங்க் நீட்டா இருக்கணும். ஆமா, லைசன்ஸ் வாங்கியிருக்கணும், பேங்க்ல கட்டணும், பேங்க் மூலமாட்டு தான் அவங்களுக்கு பே அவுட்டே போகும். டூப்ளிகேட் கம்பெனி என்ன செய்றாங்க,
நம்ம ஐஎன்ஆரை கூட பயன்படுத்துறது இல்லை சார். பேங்க்ல பணம் கட்டுறாங்க, என்ன பொருள் எல்லாம் வேணும்னு போட்டு பேங்க்ல பணம் கட்டுறாங்க, பண பரிவர்த்தனை ஐஎன்ஆர்ல. அவங்களுக்கு அதை பொருள் வாங்கிடுறாங்க இந்திய ரூபாயில தான், இந்திய ரூபாயில. அதுதான் சரியான கம்பெனி சார். இந்திய ரூபாயில பணம் கட்டுறாங்க, அவங்க பொருளை வாங்கிடுறாங்க, அவங்க உபயோகப்படுத்தலாம். நல்ல தரமான நல்லா இருந்ததுன்னா இன்னொரு டைம் வாங்கிடுறாங்க, ரீபர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. அவங்க வாங்கக்கூடிய இதுக்கெல்லாம் அவர் யார் அறிமுகப்படுத்துறாரோ அவருக்கு ஒரு கமிஷன் போயிடுது. இதுதான் முறை. இந்த இது வந்து வற்புறுத்தலே கிடையாது. இப்போ மத்திய அரசு ஒரு சரியான திட்டத்தை போட்டுருக்காங்க. முதல்ல வந்து முன் பணம் எதுவுமே கட்ட வேண்டியதில்லை, எந்த கம்பெனிலையுமே ஃப்ரீயாட்டே என்ட்ரி போட்டுடலாம். அந்த அளவுக்கு கூட இன்னைக்கு சட்டத்தை எல்லாமே மாற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை சார். திரும்ப பணம் கொடுக்கறது வரை பேங்க் மூலம் மட்டும் தான் கொடுக்குறாங்க. எல்லாமே சட்டப்படி இங்கே நடக்குது சார். சிறந்த கம்பெனிகள் எல்லாருமே ஒரு கம்பெனியோ எதுவுமே கிடையாது. தரமான பொருட்கள் கொடுக்குறாங்க, நல்ல தொழில் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து வல்லரசு நாடாக ஆகிறதுக்கு எல்லாமே இந்த தொழில் முறை தான் சார் உண்மையான காரணம். உலக நாடு எல்லாமே இதை ஏற்றுக்கிறாங்க. எப்படி இது வல்லரசு சார்? இன்னைக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து இதில் வந்து ஈஸியாட்டு எந்த மாதிரி இருந்தாலும் படித்தவன் படிக்காதவன், பெண்கள், ஊனமுற்றவர்கள், கண்ணு தெரியாதவர் எல்லாருமே இந்த தொழிலில் வந்து இறங்கி மிகப்பெரிய அளவில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு கடை வச்சு ஒருத்தர் மட்டுமே லாபம், அட்வான்ஸ் அதில் முதலீடு பண்ணணும்ல சார். கடையை வச்சு அட்வான்ஸ் கொடுக்கணும், முதலீடு பண்ணணும். இங்கே முதலீடே கிடையாது. அறிவும் பண்ணுறாங்க, நீங்கள் பேங்க்கில் அந்த கம்பெனி பேரில் பணம் கட்டுக்கோ, இல்லைனா அவங்க ஸ்டாக் பாயிண்ட் இருந்தால் அங்கே போய் பணம் கட்டுக்கோ, பொருளை வாங்கிடுங்கிறாங்க. இங்கே வந்து அந்த முதலீடே கிடையாது சார். முதலீடு இல்லாமல் வியாபாரம் செய்யலாம். அப்போ அதில் அவர் ஒரு அழகாக ஒர்க்கு சரியாக செய்கிறவர் மாதத்துக்கு அவர் எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்தை உருவாக்க முடியும். வேறு எந்த துறையிலையும் கிடையாது. இது நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்க. ஜாதி மதம் இதில் வந்து அடிபட்டு போகுது. என்ன காரணம்னா பிஸ்னஸ்ஸு, இவங்களுக்கு பிஸ்னஸ் வேணும். அப்போ அந்த இது இப்போ நண்பர்கள் நிறைய கிடைக்கிறாங்க. எல்லா விதத்திலும் இவங்களுடைய திறமை வந்து வளர்க்குறாங்க. மக்களுடைய நேரடி தொடர்பில் இருக்கிறாங்க எல்லாருமே. மக்களுடைய ஏன்னா நேராக போய் அவங்க வீட்டில் போய் பேசி எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ மக்களுடைய தொடர்பில் இருக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சு திறமை பெருகுது சார். ஒன்றுமே படிக்காதவங்க கூட பிஹெச்டி ஆகிடுறாங்க. ஏன்னா பழகி மக்கள்கிட்ட பழகி அந்த நல்ல திறமசாலியாகி ட்ரஸ்ட் கோடில் இருந்து எல்லாமே மேன்மைப்பட்ட மக்களாட்ட ஆகிடுறாங்க. உங்களுக்கு தெரியும், டிடிஎஸ் அதிகமான கட்டுற கம்பெனிகளில் எம்எல்எம் கம்பெனிகள் அது கூட போட்டி போட்டுட்டே இருக்கிறாங்க எப்போதுமே. டிடிஎஸ் ஆமாம்மா, டிடிஎஸ் கட்டுறத அதை மக்கள் எல்லாம் வசூல் பண்ணுறாங்களே சார். ஒவ்வொரு கம்பெனிலையும் 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் இருக்கிறாங்க சார். அந்த ஒவ்வொரு கம்பெனி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்தியா முழுவதும் அந்த மாதிரி கம்பெனி நிறைய. இப்போ இங்கே ஒரு கம்பெனி இருக்குது சார், 26 லட்சம் பேர் டிஸ்ட்ரிபியூட்டரு தமிழ்நாட்டில். அப்போ இதை மாதிரி இருக்கும்போது எவ்வளோ வேலை வாய்ப்பு கிடைக்குது? 26 லட்சம் பேருக்கு ஒரு கம்பெனி கொடுக்குதுன்னு சொன்னால் ஒரு 300-400 கம்பெனி இருக்குது இந்தியாவில். தமிழ்நாட்டில் ஒரு 50-60 கம்பெனி இருக்குது. எவ்வளோ பெரிய வாய்ப்பு அது! அதனால ஒரு சரியான தொழில்முறை தான் இந்த மல்டி லெவல் மார்க்கெட். ஓகே, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எம்எல்எம் அப்படிங்கிறது ஒரு சரியான நடைமுறை அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த எம்எல்எம் அப்படிங்கிற ஒரு பேரை பயன்படுத்தி நிதி நிறுவனங்கள் என்ன மாதிரியான மோசடிகள் எல்லாம் செய்கிறாங்க? முதல்ல அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா கேட்டீங்கன்னா ஐஎன்ஆரை பயன்படுத்துறது இல்லை, இந்திய ரூபாயில பயன்படுத்துறது இல்லை. ஆமாம், அப்படின்னா ரகசியமாட்டு வாங்குவாங்க, பிளாக் மணிங்கிற மாதிரி வாங்குவாங்க. ரெசிப்டோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆபீஸ் இருக்காது சார், நிறைய இதுக்கு ஆபீஸே இருக்காது. துபாய்பாங்க, லண்டன்பாங்க. ஆனால் முதலாளி இங்கே உள்ளவராக இருப்பார். வெளிநாட்டு கம்பெனி. ஆமாம், வெளிநாட்டு கம்பெனின்பாங்க. ஆன்லைனில் தான் எல்லாமே நடக்கும். யூஎஸ்டின்னு சொல்லிட்டோம், டாலர் இந்த மாதிரி தான் பணம் பரிவர்த்தனை நடக்கும். டாலரில் தான் பரிவர்த்தனை பண்ணுவாங்க சார். இல்லைன்னா அவரே என்ன செய்வாங்கன்னா, அந்த மேலே உள்ள டாப் லீடர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னீங்கன்னா அவரே கொண்டு போய் கொடுத்து அவரே வாங்கிடுவார். அவர் அதை இது பண்ணிடுறது. அது மக்கள் பேங்க்ல பணம் கட்டி பேங்க்ல அவருக்கு வருமானம் வர்றது இல்லை. அதில் ஸ்ட்ராங்கு. ஒரு லட்ச ரூபா இன்னைக்கு கட்டிங்கன்னா 21 நாளில் 2 லட்ச ரூபா ஒரு கம்பெனி. அப்படி கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது சார். 20% 30% எல்லாம் கொடுக்கவே முடியாது. நாங்களே செய்திகளை நிறைய பார்க்குறோம். இந்த மாதிரி 1 லட்ச ரூபாய் நீங்க கட்டினீங்க அப்படின்னா மாசம் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வரும் அப்படின்லாம் ஏமாந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம் நான் கேட்டீங்கன்னா சார், யாரு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்போ என்னுடைய அண்ணன் வந்து என்கிட்ட சொல்லுவாரு, டேய் கஷ்டப்படுற அது இந்த மாதிரி. அவன் வந்து நாம் ஒரு 10 லட்ச ரூபா கட்டினா அவனுக்கு உடனடியாக ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குது, கமிஷனாக கிடைக்குது. அப்போ இதை நம்பி அப்பாவி மக்கள் எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு அப்பாவி மக்கள்னு கூட சொல்லக்கூடாது சார், பெரிய படித்தவங்கலாம் ஏமாந்து பணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இதில் பணம் கட்டி ஏமாந்துட்டு வெளியில் சொல்ல முடியாமல் ஊரை விட்டு ஓடி தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க நிறைய நண்பர்கள்.
நிறைய பெண்கள்லாம் என்ன செய்கிறதே அது நீங்கள் எல்லாம் உங்கள் செய்தியெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. நாங்களா சொல்ல, நாங்கள் இட்டுக்கட்டியோ எதுவுமே சொல்ல, மிகப்பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க சார். இப்படி அறியாமையினால ஒரு சிலர் ஏமாறலாம் அப்படின்னாலும் சார், பேராசைகளே ஏமாறதுக்கு காரணம் வந்து பேராசைன்னு நம்ம சொல்லலாம் சார். உண்மைதான், பேராசையும் ஒரு காரணம். ஆனால் அவங்களுக்கு தேவை இருக்கு சார். ஒரு பொண்ணு இருக்கும் சில வீடுல, ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, எப்படிடா கட்டி கொடுக்க போறோம் அப்படின்னு இன்னைக்கு உள்ள காலகட்டம் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து சொல்ற பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு 5 லட்ச ரூபா போட்டா ஒரு 2 மாசத்துல அது 15 லட்சமா ஆயிரும். அந்த பக்கத்து வீட்டுக்காருக்கு இதை பத்தி எவ்வளவு தெரியாது. கொஞ்சம் அவர் பணத்துக்காக இது செய்யறது. அவர் ஒரு லிமிட் அவனை நம்புறாரு. அவரு பக்கத்து வீட்டுக்காரர் இவருக்கு ஒரு 50,000 கிடைக்குது. அவரு வந்து இன்னொரு அவரு பக்கத்து வீட்டுக்காராய். இப்படிதான் சார் எல்லாருமே அந்த பேஸ் வேல்யூ தான் சார் இதுல மயக்க வைக்குது. ஆனா கடைசியில நான் என்ன செய்ய முடியும்? அவரு ஒண்ணுமே செய்ய முடியாது. அவரு ஏமாறுறாரு. 50,000க்கு ஆசைப்பட்டு 5 லட்சம் ரூபாவை இன்னொருத்தர் பள்ளத்தில் தள்ளி விடுறாரு. ஆமா ஆமா. கடைசியில் இவரு தான் வந்து கேள்வி கேட்பாங்க. கடைசியில சொத்தை வித்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க சார். சொத்தை வித்துருக்குறாங்க சார். நிறைய இவ்வளவுதான் இல்லை, அந்த நிறைய பேருடைய வாழ்க்கை. இந்த பென்ஷன் வாங்குறவங்க எல்லாம் நிறைய பேர் பென்ஷன் பணத்தை மட்டுமல்ல, அவங்களுக்கு கடைசியில் கிடைச்ச பணத்தை எல்லாமே இழந்திருக்கிறாங்க. ஒரு மொத்தமா ஒரு அமௌண்ட் ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ வரும். அதை நம்ம இது போட்டா ஒரு இப்போ 1 லட்ச ரூபாய் போட்டா 2 லட்ச ரூபாய் வருதுன்னா 20 லட்சம் போட்டா 40 லட்சம் வரும் கிடைக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து அந்த தேவை இருக்கிறதுனால நம்ம சொல்லலாம் ஒரே வார்த்தையில, நீ வந்து பேராசைப்பட்டேலா, நீ இந்த இது எப்படி கிடைக்குது, இதெல்லாம் நீ சிந்திக்க மாட்டியா, அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லலாம். நியாயம்தான், அவங்களும் சிந்திக்கலாம் தான். ஆனால் அவங்களுக்கு தேவை இருக்குது. இன்னைக்கு பணத்தினுடைய தேவை இருக்குது. சொல்றது யாரு? ரொம்ப முகம் தெரிஞ்சவங்க, அவங்க வளர்ச்சியை விரும்புகிறவங்க. அப்போ அதை நம்புறாங்க. ஆனால் ஒரே அடியாட்டு மக்களை நம்ம இது பண்ணாம, அவங்க தப்பு செய்கிறாங்க, பேராசைப்படுறாங்களா, படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பணம் தேவை இருக்கிறதுனால பாதிக்கப்படுறது அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு கம்பெனி இல்லை சார், 2 கம்பெனி இல்லை, 1 கோடி பேருக்கு மேலே இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில். ஓகே, 1 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க. எல்லாமே EOWல கேஸ் இருக்குது, நீதிமன்றத்தில் நடந்திருக்குது நிறைய கம்பெனிகள். அதனால இது ஒரு ஒண்ணுமே இல்லை சார். இது இப்படி சலுகைகளை எப்படியெல்லாம் அறிவிக்கிறாங்க சார்? ஒரு கூட்டம் போடுவாங்க, எங்கேயாவது கூட்டிகிட்டு போவாங்க, வீடுகளில் வந்து சொல்லுவாங்க, இங்கே மாலத்தீவு கூட்டு போகிறேன், கப்பலில் கூட்டு போகிறேன், ஃப்ளைட்டில் கூட்டு போகிறேன், 5 ஸ்டாரில் தங்க வைக்கிறோம், இந்த ஆசையை தான், கார் வாங்கலாம், இந்த இதுதான் சார். இதெல்லாம் காட்டிலும் அது கொஞ்சம் பேர் மயங்குவாங்க. இதெல்லாம் காட்டிலும் நிறைய பேர் மயங்கிறது, நாம ஒரு வீடு வாங்கிடலாமே, நாம ஒரு கார் வாங்கலாமே, அவங்களுக்கு தேவை இருக்குல்ல சார். இன்னைக்கு வர்ற எல்லா எளிய மக்களை எப்படியெல்லாம் ஆசை வார்த்தை கூடணுமோ அந்த வாசை அவங்க உண்மையிலே ஆசை வார்த்தை கூடுறாங்க, இவங்களும் அதை கேட்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு தேவை இருக்கிறத நம்ம மறந்துடுறோம் சார். இவங்களை குறை சொல்லி இவங்க வந்து ஒரே அடையாட்டு அவங்க தேவை இருந்தாலும் உழைப்புன்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பாக தப்பு தான் சார், அது புரியுது. ஆனால் ஏமாந்தாச்சு. அப்போ யார் அதை கவனிக்கணும்? நாம தானே, நம்ம தங்கச்சி, நம்ம தம்பி. அப்போ அதை நாம பார்க்கணும்ல சார். இதுதான் நாம வந்து இந்த மாதிரி என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க சார்? சார் நிறைய நான் சொன்னல, 2 வீலர்லேருந்து, கார்லேருந்து, வீடுலேருந்து ஃபாரின் ட்ரிப்பு, பயங்கரமாக ஃபாரின் ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறாங்க. அதை இவங்க ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வசூல் பண்ணி கொடுத்தோன்னா ஒரு சிங்கப்பூர் கூட்டு போய் கொடுத்துருவாங்க. அப்போ ஆசைப்பட்டு பக்கத்தில் எல்லாம் போய் 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா வசூல் பண்ணி கொடுத்துருவாங்க. வேலையே விட்டுட்டு கூட ஆள் பிடிக்கிறதா நிறைய பேர் சார். அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவனுடைய ஏம் ஒன்று இருக்கும், 200 கோடி 500 கோடி 1000 கோடி, அது வந்தோடனே அவன் அவ்வளோதான் போயிடுவாங்க. அவனுடைய ஏம் அதுதான். அது வரைக்கும் எல்லாமே இது பண்ணுவாங்க. நெட்வொர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் இது போன்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பணத்தை மீட்டு தருவதில் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க சார்? நாங்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம், எல்லா ஊர்லேயும் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம். விழிப்புணர்ச்சி நோட்டீஸ்க்கு எல்லா இடத்துலையும் பல விதமான பொதுமக்களே ஏமாறாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான நோட்டீஸை விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறோம், விளம்பரம் கொடுக்குறோம். இந்த மாதிரி என்னெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ அது எல்லாமே கூட்டம் போட்டு பிரச்சாரம் பண்ணுறோம், பண்ணியிருக்கிறோம் சார். இந்த பிரச்சாரம் வந்து நாங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு சார். உங்களுடைய நோக்கம் என்னங்க? எங்களுடைய நோக்கம் நல்ல கம்பெனிக்கு, நல்ல தொழிலான எம்எல்எம் இண்டஸ்ட்ரியை இது கெடுத்து குட்டிச்சோராக்குது. எம்எல்எம்னு சொன்னாலே கேள்விப்படுறாங்க, மல்டி லெவல் மார்க்கெட்னாலே ஆள் பிடிக்கிற தொழில், செயின் லிங்கு இப்படிலாம் சொல்கிறாங்க. அது இல்லை சார். இது வந்து மாதிரி ஒரு சிறந்த தொழில் உண்மையிலேயே கிடையாது. இதுதான் நீங்க எம்எல்எம்க்கு சப்போர்ட் பண்றோம். அப்போ இதை பார்த்து இது வரதுனால இதெல்லாம் மோசமாகுது, இந்த துறையே மோசமாரி பேசுறாங்க. எம்எல்எம்லயே நல்லது என்ன? நல்லது சட்ட எனக்கு பிரிச்சு சொல்லுங்க. எம்எல்எம்லயே சட்ட ரீதியா செயல்படுவது, சட்டத்துக்கு புறம்பா பொதுமக்களை ஏமாத்துவது எப்படி சார்? சார் நல்லது வந்து முதல்ல அரசுக்கு வந்து டாக்ஸி கட்டணும், அது நல்ல பொருள் கொடுக்கணும் மக்களுக்கு, அதோடு முடிஞ்சது. அங்க வந்து
எந்த லைசன்ஸும் வாங்க மாட்டாங்க, எந்த டேக்ஸும் கட்ட மாட்டாங்க. அது கெட்டது. இதுதான் சார், ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இங்கே கொடுக்குற பணத்துக்கு இவங்க பொருள் கொடுத்துறாங்க. என்ன தப்பு நடத்த? அது அடுத்த முறை வேணும்னா வாங்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அவன் வற்புறுத்தலோ எதுவுமே கிடையாது. அவங்க இல்லைனாலும் அதை குற்றம் சுமத்தலாம். தரம் இல்லைனாலும் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கா சார். அதிகபட்சம் ஒரு 5000 10,000, இதுக்கு மேலே எந்த கம்பெனியும் இருக்காது. அதிகபட்சமாட்டு ஏதோ 1-2 எக்ஸ்ட்ரா இருக்கும். அது அவனுடைய பொருளை பொறுத்து. வேண்டேன்னா வாங்க மாட்டாங்கல்ல சார். அதனால இதில் அப்படி இல்லை சார். இதில் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 2 லட்ச ரூபா எங்கேயாவது சேமித்து வச்சுருப்பாங்க. அந்த 2 லட்ச ரூபா கொண்டு போட்ட உடனே அடுத்த மாதம் அவனுக்கு ஒரு 50,000 ரூபா கிடைச்சாச்சுன்னா எதையாவது செய்து விற்று எடுத்து அடுத்தது 20 லட்ச ரூபா கொண்டு போட்டுருவாங்க. இங்கே போட முடியாது சார். இந்த கம்பெனியில் இது வேலை செய்தால்தான் காசு, அங்கே வேலை செய்யாமல் காசு கிடைக்குங்கிற ஆசையை காட்டுறாங்க. அந்த பேராசைக்கு இவங்க மயங்குறாங்க. அப்போ ஒரே அடியாட்டு நம்ம மக்களை குறை சொல்கிறதுக்கு காட்டிலும் அரசிட்ட என்ன கேட்குறோன்னா, இதுக்கு ஒரு இப்போ இன்சூரன்ஸுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க சார், வரைமுறை பண்ணியிருக்கிறாங்க. இன்சூரன்ஸில் தைரியமாக எந்த ப்ரைவேட் கம்பெனி தொடங்கினாலும் அதுக்கு பிரச்சனை இல்லை. ஐஆர்டிஏன்னு ஒன்று இருக்குது. அப்போ அவங்களுக்கு பயம் இல்லை சார். ஷேர் மார்க்கெட்டுக்கு அதுமாரி செபின்னு ஒன்று இருக்குது. இப்போ ரியல் எஸ்டேட்டுக்கு சார் ரேரான்னு ஒரு அமைப்பை தொடங்கி அப்ரூவ்டு வாங்கணும்னு. அப்போ இதே மாதிரி இதுக்கும் கொண்டு வாங்கங்கிறோம் நாங்கள். இது கவர்மெண்ட்டுக்கு நல்லது சார். இந்த மக்கள் பாதிக்கப்படுறதா நிற்குது. கவர்மெண்ட்டுக்கும் முறைப்படி எல்லா பணமும் டாக்ஸி மூலமாட்டு பெரிய அளவில் வருமானம் வரும். இப்போ இதில் எதுவுமே அவன் கோடி கணக்கில் வசூல் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸியோ எதுவுமே கிடையாது. இங்கே இந்த கம்பெனிகளில் பொருள் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் விற்கிறதுக்கு எல்லாத்துக்கும் டேக்ஸ் கட்டுறாங்க. அப்போ எது சிறந்தது? கவர்மெண்ட்டுக்காகவே நாங்கள் சொல்கிறோம். இதை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சரியான வேலைவாய்ப்பு கிடைக்குது, மக்கள் பொருளாதார முன்னேற்றத்தில் கிடைக்குது, நாட்டுக்கும் பொருளாதார முன்னேற்றம் அடையலாம் சார். இதுதான் நாங்கள் சொல்கிறோம் சார். இது மக்களும் பாதிக்கப்படுறதுனால தான் நாங்கள் அது அழுத்தமாக சொல்கிறோம். அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சார், படித்தவர் நாங்கள் 2009 நாங்கள் இன்னைக்கு நேற்று பண்ணல சார். 2009 பண்ணுறோம். 2010 அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, இல்லைன்னா இதை தடை பண்ணிடுங்க கம்ப்ளீட்டாகவே. எந்த இதுவுமே வேண்டாம், வேறு தொழில் போயிடுவாங்க. இதில் இருந்து செத்து போகிறாங்க சார். நிறைய பேர் ஊரை விட்டு ஓடி இருக்கிறாங்க, தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க, சாமியாராக இருக்கிறாங்க, பெரிய படித்தவங்கலாம் சார். கஷ்டமாக இருக்குது சார். அது அவங்க நிலைமை நீங்களே டிவியில் பார்க்கலாம். எல்லாம் அழுது எடுத்து புரண்டுறதெல்லாம் பார்க்கலாம். வாழ்க்கையே தலைகீழாக மாறி இருக்கு. நிறைய பேருக்கு இருந்த சொத்தெல்லாம் விற்றுருக்குறாங்க. அவங்கள காப்பாற்ற வேண்டிதான் நாங்கள் இப்போ போராடுறோம். அதுக்கு தான் இந்த எலெக்ஷனை நாங்கள் அரசுகிட்ட நாங்கள் கேட்குறோம். இந்த கோரிக்கை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, அந்த ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்காக யார் கொஞ்சம் இது பண்ணித்தாங்க. இந்த 1 கோடி பேரும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பாங்க. அதாவது இது வரைக்கும் நாங்கள் செய்யாத ஒரு விஷயத்த இந்த தடவை முன்னிலை எடுத்துக்கிறோம். இந்த எலெக்ஷனில் இந்த மக்களுக்காக நாங்கள் ஒரு சரியான வாரியம் அமைக்கிறோம், சரியான கம்பெனிகளுக்கு சரியான ஒரு வரைமுறை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு எங்களுடைய முழு ஆதரவு, இந்த மக்கள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் சார். நாங்கள் கட்சி சார்பு இல்லாதவங்க இந்த மக்களுக்காக. அதாவது இவ்வளவுதான் இல்லை சார் கஷ்டம். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அதை ஒரு அரசு கோரிக்கை வைக்கணும். அதை நிறைவேற்றுறவங்களுக்கு எங்களுடைய ஓட்டு. அந்த இடத்துக்கு நாங்க இப்போ வந்திருக்கிறோம் சார். ஆமா, வேற வழி இல்லாம நாங்க இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் கிடையாது சார். இது உண்மையாவே பாத்தீங்கன்னா நியாயமாட்டு கவர்மெண்ட்டுக்கே இது நல்ல லாபம் தான் சார். அதனால அவங்க ஒரு கேரளாவில் இப்போ செய்ய முடியாது சார். இந்த மாதிரி கம்பெனி கேரளாவில் செய்ய முடியாது. இப்போ அழகான ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க சார். அந்த சட்டத்தை தான் கேட்குறோம். ஒரு மாநில அரசு ஏற்றிய சட்டத்தை தான் இங்கேயும் கேட்குறோம், இந்தியா முழுவதும் கேட்குறோம். அப்போ அதுக்கு இப்போ கூட நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் 4-10-25 ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வச்சு இந்த நிதி நிறுவனங்களாம் ஏமாத்துறது எப்படி இதுன்னு சொல்லிட்டு இதை தான் வலுவாக செய்யணும்னு நாங்கள் சொல்கிறோம். ஆலோசனை செய்துகிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த இது எல்லாருமே செய்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. தொடங்க முடியாத அளவில் சட்டம் வேணும் சார். அவ்வளோதான். யார் லைசன்ஸ் வாங்கி இந்த மாதிரி கடுமையான சட்டத்தை போட்டோங்கிறது தான் நாங்கள் கேட்குறோம் சார். இந்த எம்எல்எம் தவிர பொருள் கொடுக்கக்கூடிய கம்பெனிகளை தவிர மற்ற கம்பெனிலாம் தொடங்க முடியாத அளவில் ஒரு சட்டத்தை ஏற்றுக்கோன்னு தான் கேட்குறோம் சார். இது நாட்டுக்கும் மக்களுக்கும் அரசுக்கும் எல்லாருக்கும் நல்லது சார். சார், குறிப்பாக இந்த எம்எல்எம் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக மக்கள் இன்னும் இந்த நிதி நிறுவனங்கள் கிட்ட ஏமாறாமல் இருக்கணும், மோசடி அடையாமல் இருக்கணும். நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, மன உளைச்சல் அடைந்திருக்காங்க, ஊரை விட்டே ஓடி இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்போ இதிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெட்வொர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்
அரசாங்கத்திற்கு எப்படியெல்லாம் நீங்க கோரிக்கைகளை முன்வைத்திருக்கீங்க? அது மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசாங்கம் இருக்கட்டும். நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு, மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு கடிதங்கள் தொடர்ந்து அனுப்பியிருக்கணும். மாநில எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பியிருக்கிறோம். எல்லா கமிஷனருக்கு, டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறோம். எங்கள்கிட்ட நேரடியாட்டு விசாரணை பண்ணிக்க என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களும் எல்லாருமே முயற்சி செய்கிறாங்க. எங்கேயோ ஒரு இடையூறு இருக்குது. அதனால முழுமை அடையலன்னு தான் எங்களுடைய இது சார். நாங்கள் அப்போ அரசு என்ன சொல்லுது, சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருக்குறோங்கிறாங்க. என்னை கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்கிறாங்க, பல தடவை விசாரணை பண்ணியிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க, நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது, நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு சரியான ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் போடணுன்னு தான் எங்களுடைய இது சார். இது இல்லைன்னா இதை உங்களை அடக்க முடியாது. அவன் வந்து இங்கே வச்சு செய்கிறது இல்லை சார் பிஸ்னஸ்ஸு. துபாய்க்குறான், ஒரு சட்டம் போட்டாங்கன்னா மாறிடுறாங்க. இப்போ கேரளாவில் செய்ய முடியாத அளவில் சட்டத்தை போட்டாங்க சார். ஏதாவது ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு இந்த மாதிரி கவுன்சிலிங் பண்ணாங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க சார். இதை நாங்கள் படத்துல எல்லாம் கூட பார்த்துருக்கோம். நாங்கள் காலேஜ் டைமில் எங்களையும் கூட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஒரு இடத்துல உட்கார வச்சு நீங்கள் அப்படியே செயின் மாதிரி போட்டு ட்ரீ எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை கொண்டது சார்? அதுதான் சார், அது ரெண்டுமே தனித்தனி இது சார். ஒன்று வந்து பொருள் கொடுக்குற கம்பெனியை அதிகபட்சம் ஒரு 10,000 5,000 முடிஞ்சிடும் சார். அங்கேயே இந்த படம் போடுவாங்க, இல்லைன்னு நான் சொல்ல. இங்கே வந்து அப்படி இல்லை சார். இது வந்து பேராசை பேராசை பேராசை. இந்த லைனில் வர்றதுனால எங்களுக்கு அந்த பேரெல்லாம் எங்களுக்கு வருது சார். எல்லாம் சரியான கம்பெனி, சரியான லைசன்ஸ் வாங்கி சரியான டேக்ஸ் கட்டி எல்லாம் செய்யக்கூடிய கம்பெனிக்கு எங்களுக்கு அந்த கெட்ட பேர் வருது சார். நாங்கள் வந்து பெரிய அமௌண்ட் வாங்குறது இல்லை, வேலை செய்கிறோம், எல்லாரும் மேலே வராங்க. அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிறைய தாழ்த்தப்பட்டவங்களும் சரி, மேலே உள்ளவங்களும் சரி, வறுமையில் இருக்கிறவங்களும் சரி, கண் தெரியாதவங்கெல்லாம் நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க சார். அதனால் இது ஒரு சரியான தொழில்முறை சார். இதை தவிர வேற எதுவும் தொடங்க முடியாத அளவில் அரசு தான் சார் முடிவெடுக்கணும். நாங்கள் எந்த இதுன்னு சொல்ல சார். மத்திய அரசு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இப்போ முடிவெடுக்கலாம், மாநில அரசும் எடுக்கணும். நாங்கள் எடுக்கிறோன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி நாங்கள் ஒரு திட்டத்தை போட்டுக்கிறோம். ஓகேங்க சார். இந்த நெட்வொர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனில் எத்தனை பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் இதன் மூலம் பலன் பெற்றிருக்காங்க? அதாவது நாங்கள் வந்து சமூக சேவையாக இருக்கிறனால சார் எங்கேயுமே நாங்கள் வசூல் பண்ணல, உறுப்பினர் கட்டணம் இதெல்லாம் வாங்கலாம். ஆனால் எங்களுடைய 40 லட்சம் பேருக்கு மேலே தொடர்பில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். 1 கோடி பேருக்கு மேலே எங்களுக்கு தெரியும் சார். இந்தியா முழுவதும் இருக்கும் 160 நாட்டில் எங்களுடைய அசோசியேஷனை பற்றி தெரியும். பெரிய அமைப்பு தான் சார். ஆனால் அது வசூல் பண்ணனா தப்பாக போயிருங்கிறதுக்காக நாங்கள் வந்து எங்கள் காசு, எங்கள் நண்பர்கள் காசை வச்சு பயன்படுத்தி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது வெளியில் தவறாட்டு பேசுவாங்க, அது வேறு ஒன்றுமே செய்ய முடியாது, நம்ம சமுதாயம் அந்த மாதிரி. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் சமூக சேவையாட்டு செய்து இந்த 16 வருஷம் முடிஞ்சு 17 வருஷம் மிகப்பெரிய இது பண்ணியிருக்கிறோம் சார். பெரிய பெரிய சாதனைகள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். உண்மை சார். அதுக்கு இந்த அரசும் இந்த நிறைய அதிகாரிகளும் எங்களுக்கு துணைனாங்க சார். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை கொண்டு போய் மனு கொடுக்கும்போது அவங்க உண்மையிலே அது நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கெல்லாம் தீர்வு கட்டுக்கிறாங்க. பெருசாக வரும்பொழுது அவங்களால செய்ய முடியல. இப்போ ஒரு ஊரில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அப்போ அந்த அதிகாரி அவரால் முடிஞ்சது செய்து கொடுத்துருவாரு. அதே கம்பெனியில் 10 ஊரில் வரும்பொழுது அவர் முடிவு எடுக்க முடியல. இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது சார். அப்போது கோர்ட்டுக்கு போய் தான் வர வேண்டியிருக்கு. கோர்ட்டில் போனால் அவன் தலைமறைவு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் அங்கே இழுத்துட்டுருக்காங்க. இவங்களால அதுக்கப்புறம் கூப்பிடும் பொழுது போக முடியாது சார். ஏன்னா இன்றைக்கி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அடுத்த ஆளாக போகும்பொழுது அவங்க வேலைக்கு போகணும், ஏன்னா சாப்பிடணும். அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது முறையான இது இல்லை. அதுக்கு அடுத்து முறையான இது ஆவணமே இருக்காது சார். நிறைய கம்பெனியில் ஆவணமே இவங்கள்ட்ட இருக்காது. அது ஒரு இது. இப்படியெல்லாம் நிறைய அதில் பிரச்சனை இருக்குது சார். அப்போ அரசு ஒரு சரியான முடிவு எடுக்கிறதா கண்டிப்பாக இந்த மக்களை எல்லாம் காப்பாற்றலாம் சார். அதுதான் நான் எல்லா அரசுவாதிகள்ட்டையும் சொல்கிறது. மக்களுக்காக நீங்கள் இருக்கிறீங்க, இந்த மக்களை காப்பாற்றுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை சார். குறிப்பாக நெட்வொர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? சார், எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நானும் சொல்கிறேன். பேராசைப்படாதீங்க, உறுதியாக பேராசைப்படாதீங்க. ஒரு பேங்க்கில் வந்து இன்றைக்கி 7% 7.5% தான் சார் வட்டி. அந்த இது இல்லாமல் நான் வந்து 20% 30%னா நம்பாதீங்க. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. உங்களுடைய பணத்தை இழந்து அவங்கள மாதிரி நீங்களும் நாளைக்கு ரோட்டில் நிற்க வேண்டியது வரும். இதுதான் நான் பேராசைக்கு மயங்காதுங்கிறது தான் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் சார். இவ்வளோ நேரம் குறிப்பாக இந்த MLM மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற பெயரை பயன்படுத்தி சில போலி நிறுவனங்கள் எப்படியெல்லாம் பொதுமக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறாங்கன்னு தான் சார் எடுத்துக்கணும். இதிலிருந்து பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அரசாங்கங்கள் இதுக்கு என்ன மாதிரியான தீர்வுகளை கொடுக்கணும், அதற்கு நெட்வொர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, தொடர்ந்து 17 வருடங்களாக கோரிக்கைகளை நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டு வரீங்க.
பொதுமக்கள் மத்தியிலையும் விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வரீங்க. உங்களுடைய சேவை தொடர வாழ்த்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ. இது மக்களுக்கு தான் சார் இது ரொம்ப யூஸ் ஆகும் சார். அதனால எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நியூஸ் 7 தமிழுக்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.